ஒரு சட்னி இருந்தால் போதுங்க. எத்தனை இட்லி சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கே கணக்கு இருக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 10 வரமிளகாவை நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளியையும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 100 கிராம் சின்ன வெங்காயத்தை ஊற்றி சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல் பூண்டு, பெரிய தக்காளியாக ஒரு 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 2 வத்தல் கிளி சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிலாம் நல்லா வத்தி இருக்கும் பாருங்கள். இப்போ ஒரு டீஸ்பூன் சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப மூடி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சூப்பரான கார சட்னி ரெடி. சுட சுட இட்லியோடு சாப்பிடல நம்ம எத்தனை இட்லி சாப்பிடுதோன்னே நமக்கே தெரியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். வாவ், செம எம்மியான டேஸ்டியான கார சட்னி. வீடியோ கிளிக்